ரெசிபி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சௌச்சௌ வச்சு சூப்பரான சுவையான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போறேன். இந்த சௌச்சௌ கூட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, பூரிக்கெல்லாம் செமையான ஒரு காம்பினேஷன்ல இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் செமையான ஒரு சைட் டிஷ்ஷு சௌச்சௌ வச்சு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம். வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டிங்களா, இனிமேல் இந்த மாதிரி நீர் சத்துள்ள காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சௌச்சௌ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இந்த சௌச்சௌ மேலே வந்து ஸ்கின் இருக்கும். இதை வந்து ஒரு பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தோல் வேண்டாம். இது போல் பீல் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கணும். நல்லா பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி விதை இருக்கும், அது வேண்டாம், எடுத்துருவோம். உங்களுக்கு தேவையான சைஸில் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் இந்த அளவுக்கு 1/2 கப் பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சௌச்சௌ கட் பண்ணதை சேர்த்துக்குவோம். எல்லாம் ஒன்றாவே குக்கரில் சேர்த்து ஒரு விசில் விட்டுக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய், எண்ணெய் எது வேணுமாலும் சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் ஃப்ரோசன் பட்டாணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வரட்டும். கூட்டுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். 1/2 கப் துருவிய ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பச்சை மிளகாயை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூல் டவுன் ஆகிடுச்சு. பாருங்க, சூப்பராக காய்கறி வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போது இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தாளிச்சிக்கலாம். ஒரு இரும்பு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். கூட்டுனாலே தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். காயட்டும். இதோட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 காஞ்ச மிளகாயும் கறி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பின் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பின் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதக்கிடுங்க போதும். நல்லா கம்மன்னு ஒரு ஜம்முன்னு ஒரு வாசனை. இந்த பக்கம் கூட்டு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுறது. இப்போது இந்த வதக்கின ஆனியனை இந்த கூட்டோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சுவையான சௌச்சௌ கூட்டு எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் சரியாக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே செம சைட் டிஷ்ஷாக இருக்கும்.
இதில் ஃப்ரெஷ் மல்லி இலைகளை தூவிக்கலாம், நல்லாயிருக்கும். தூவிட்டு கலந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்மளுடைய சூப்பரான சுவையான சவ் சவ் கூட்டு எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதம் தயிர் சாதத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி தோசையோட சூப்பர் எம்மியாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி டிஷ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.